நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். உங்கள் பொன் பரமேஸ்வரனின் ஆசீர்வாதங்கள். நன்றிகள். சாய்ராம். நேர்மறை உணர்ச்சிகள் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. நேர்மறை உணர்ச்சிகள், உணர்வுகள். அது பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ்னால் என்ன? உணர்ச்சிகள். அது உணர்ச்சிகள் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்? எண்ணம் வேணும் இல்லையா? தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ். ஸோ அந்த எண்ணம் வர்றதுக்கு என்ன வேணும்? ஒரு செயல் வேணும். செயல் நம்ம எங்கேருந்து பார்க்க முடியும்? ஒன்று காதில் கேட்குறோம், இல்லை கண்ணில் பார்க்குறோம், இல்லை மூக்கு வழியாக அந்த வாசனையை நுகர்றோம். அப்போ ஒரு வினை நடக்குது அந்த இடத்துல. வினைன்னா என்ன? செயல். ஸோ அந்த செயல் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த செயலில் வந்து பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வருமா, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வருமாங்கிறது நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்துடும். இப்போ அந்த பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம அதை யோசிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ அதில் சொல்கிறேன். சொல்லுவாங்க ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? எப்போவுமே நல்லதே நினை, நல்லதே நினை, நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்மளால் நினைக்க முடியுமா? முடியுமே. ஆனால் ஏன் நினைக்க மாட்டேங்கிறோம்? மனசு சொல்லுது நினைக்காத, நல்லது நடக்கும் நினைக்காத. சொல்லுங்கள், நிஜமாக தாங்க. ஏன்னா நமக்குள்ளே ஒரு பயம் வந்துடும் நம்மளை அறியாமல் சில விஷயங்கள். அப்போ அந்த ஒரு உருவமே இருக்குது, அந்த உருவத்தை பார்த்து பயப்படாதன்னு ஒரு மனசு சொல்லும். இன்னொரு என்னன்னு சொல்லும், இல்லை இல்லை அது பயப்படுது, அது வந்து ஒரு மாதிரியான கெட்ட சக்தின்னு சொல்லும். அப்போ எது நம்ம அதிகமாக நினைக்கிறோமோ அது வந்து நம்மளை ஜெயிச்சிரும். அப்போது நல்ல சக்தின்னு நம்ம மனசில் நினச்சோம்னா கெட்ட சக்தியாக இருந்தால் கூட அது நமக்கு நல்லதாக மாறும். இதுதான் கான்செப்ட். உலக நீதியும் அதுதான். கெட்டவனையும் நல்லவனாக மாற்றலாம். எப்படிங்க? கெட்டவனை கூட நல்லவனாக நல்ல செயலை செய்ய வைக்கலாம், நல்லவனையும் கெட்ட செயல் செய்ய வைக்கலாம். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நாம் நடந்து கொள்ளக்கூடிய செயல்கள், நாம் பேசக்கூடிய சில வார்த்தைகள், நம்முடைய சில என்னது உணர்வுகள். ஸோ அந்த உணர்வுகள் பிரகாரம் தான் நமக்கு வாயில் பேசக்கூடிய வார்த்தைகள் வரும். இப்போ ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு பிடிக்காத விஷயத்தை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு மேலே நமக்கு முதல்ல என்ன வரும்? கோபம் வரும். கோபம் என்ற ஒரு உணர்வு வரும். அந்த கோபத்தை நான் வெளிக்காட்டுறதுக்கு வேறு வழி தெரியும். என்ன அப்படி இப்படி தாட்பூட் தஞ்சாவூர்னு எல்லாம் குதிப்போமா இல்லையா? அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க அப்படி வேண்டாம். ஒருவன் தவறாக தப்பே செய்திருந்தாலும் அவனை நீ கோபப்படாமல், அவனை நெகட்டிவ், அதாவது எதிர்மறையாக நினைக்காம, எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வராமல், அவனை வந்து நேர்மறையான ஒரு எண்ணத்தோடு, நேர்மறையான ஒரு உணர்ச்சியோடு அவனிடம் நீ அணுகினால் அவன் திருந்தி அவன் மீண்டும் அந்த தப்பை செய்ய மாட்டான். இதுதான் வந்து உலக நீதியும் கூட. எத்தனை பேர் இப்படி செய்கிறாங்க? யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? முடியாது. ஏன்னா பழகிக்கிட்டோம் நம்ம. அப்படி இன்றைக்கி நேற்றா பழகியிருக்கோம். எத்தனை வருஷமாக, எத்தனை ஜென்மமாக அப்படி பழகியிருக்கோம். இப்போ இந்த ஜென்மத்தில் இப்போ நம்ம அந்த மாதிரி ஸ்பீச்சஸ் நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு கொடுப்பினை இருக்கணும். இப்போ நீங்கள் கேட்குறதுக்கு நான் பேசணும்னா எனக்கு ஒரு கொடுப்பினை வேணும். ஸோ எல்லாமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தாங்க. ஸோ அப்போ அந்த எண்ண அலைகளை நம்ம என்ன பண்ணுறோம்? கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம எண்ணங்களை வந்து தீவிரமாக்காமல் தீர்க்கமாக நினைக்கணும். இப்போ இந்த கோயிலுக்கு போனால் இந்த கோயிலில் வந்து நிறையா நல்ல சக்திகள் இருக்குது, பாசிட்டிவான ஒரு பவர்ஸ் இருக்குது. அதை நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் மூலிமா, பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் மூலிமா பாசிட்டிவ் ஃபீலிங் பண்ணோம்னா அது நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ்னா நன்மை, நெகட்டிவ் தீமை அப்படி எடுத்துக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்ன தான் நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவ் இல்லாமல் படம் பார்க்க முடியாது. இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டரில் வந்து ஃபிலிம் ஓடுது இல்லைங்களா? படம் பார்க்கும்போது அது என்னது? அது
நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ். அதுக்கு பேர் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ பாசிட்டிவ் வச்சு தான் நீங்கள் வந்து அந்த சினிமாவில் நீங்கள் பார்க்க முடியும். நெகட்டிவ் நீங்கள் ஓட்டிங்கன்னா அதில் ஒன்றும் படம் தெரியாது. ஸோ நெகட்டிவ்ங்கிறது ஒரு ப்ரைம் சோர்ஸு. அதுலேருந்து நல்லது வரும், கெடுதலும் வரும். ஸோ அதான் நம்ம மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ண அலைகள், நம்ம தலைக்காமலில் இருக்கக்கூடிய மூளை மற்றும் என்ன மனசில் மனோதிடம், அப்போது ஹார்ட், இந்த நெஞ்சு இதயம் என்று சொல்லக்கூடிய அன்புக்குள்ளே நம்ம ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த மூளையை இரண்டையும் ஒன்றாக இணைத்தால் அன்பு ஆணவம் ரெண்டும் ஒன்றா சேர்க்கணும். அப்போ என்ன ஆகும்? தமிழ் எழுத்து ஃபார்ம் ஆயிரும். அ இ உ ஏ ஐ ஓ ஔ அக். அக்குன்னு என்ன? 3 புள்ளி. அப்படியானால் 3 புள்ளி வச்சா அதுக்கு மேலே விஷயமே இல்லை. அதுதான் இறைவன். 3 புள்ளி வைக்கிறாங்களே, அக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். எந்த ஒரு லாங்குவேஜ்லேயும் அக்குன்ற ஒரு வைப்ரேஷனோ அக் என்ற ஒரு சிம்பிளும் இல்லை. அப்போ அந்த காலத்தில் தமிழை அந்த எழுத்துக்களை எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த உணர்வோடு நம்ம பார்க்கணும். அக்குன்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் எழுத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துடைய ஒரு சக்தி நம்ம மனிதனுக்குள்ளே இருக்கும். அக்கு யார்? நம்ம தான். நம்ம தலை ஒரு புள்ளி, 2 கை 2 புள்ளி, இல்லை 2 கண் 2 புள்ளி, 2 காது 2 புள்ளி எடுத்துக்குவோம். ஸோ முக்கோணம், ட்ரையாங்கிள். ஸோ முக்கோணத்துக்குள்ளே உலகத்தையே அடக்கிடலாம். 3 கோணங்கள் இருக்கு இல்லையா? 3 கோணங்களும் சேரும்பொழுது அதுக்குள்ளே இடைப்பட்ட பகுதி தான் நாம். ஸோ நாம் என்ற அந்த அகந்தை இல்லாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் எண்ணங்களை பரிசீலனை செய்தோமானால் நமக்குள்ள பாசிட்டிவான ஃபீலிங், அதாவது நேர்மறை உணர்வுகள் ஏற்பட்டு நம்மை நல்வழிப்படுத்தும். அப்போ அந்த நல்வழிப்படுத்தும் பொழுது அதையே நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் நேர்மையாக செயல்பட முடியும். அப்போ அந்த நேர்மையான செயலுக்கு உரிய பாராட்டுகளும் வெகுமானங்களும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை சக்திகள் இதெல்லாம் ஒன்றாக சேரும்போது தான் சித்தி ஆகிறது. சித்தினா என்ன? மிராக்கிள் நம்மளால் அதிசயம் செய்ய முடியும். ப்ரொவைடட் நம்ம நல்லதுக்கே நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்தணும். ஸோ நன்மைக்கே பயன்படுத்துவோம். உலக அழிவிற்கோ மனித குலத்தை அழிவிற்கோ நாம் எதுவும் செய்யாமல் அந்த சக்தியை நம்ம அண்ட பிரம்மாண்ட கோடி அனந்த நடனமாடும் நடராஜருடைய சக்தி தான் நமக்குள்ளே இருக்குது. அதை நம்ம ஒரே நன்மைக்காகவே பயன்படுத்தினோமானால் பாசிட்டிவ் உணர்வுகள், அதாவது நேர்மறை உணர்ச்சிகள், பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸை நமக்குள்ளே உருவாக்கி அதை நம்ம மக்களுக்கு பயன்படுத்தி நல்லதையே பெறுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, வெற்றி நமதே என்று சொல்லிக்கொண்டு உங்களை விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், சாய்ராம்.